காலிஸ்தான் பயங்கரவாதி ஹர்தீப் சிங் நிஜார் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் கனடாவில் வைத்து சுட்டு கொலை செய்யப்பட்டான். காலிஸ்தான் புலிப்படை என்ற பயங்கரவாத அமைப்பின் மூளையாக இருந்தவன் நிஜார். கனடாவில் குடியுரிமை பெற்றிருந்தான். இந்தியாவில் நடந்த இந்து மத குரு கொலை உட்பட பல கொலை வழக்குகளில் அவனுக்கு தொடர்பு இருந்தது. நிஜாரை இந்தியா பயங்கரவாதியாக அறிவித்தது. அவனை என்ஐஏ தீவிரமாக தேடி வந்தது. இந்த நிலையில்தான் கடந்த ஆண்டு அவன் கனடாவில் கொலை செய்யப்பட்டான். இந்த விவகாரத்தில் இந்திய புலனாய்வு அமைப்புகளின் சதி இருப்பதாக கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ பகிரங்கமாக குற்றம் சாட்டினார். ட்ரூடோ குற்றச்சாட்டை அடுத்து இந்தியா கனடா உறவில் விரிசல் ஏற்பட்டது. சமீபத்தில் நிஜார் கொலை தொடர்பாக பேட்டியளித்த ட்ரூடோ மீண்டும் இந்தியாவை சீண்டினார். கனடாவில் உள்ள இந்திய தூதரக உயரதிகாரிகளுக்கு நிஜார் கொலையில் தொடர்பு இருப்பதாக பகிரங்கமாக குற்றம் சுமத்தினார். இதனால் இந்தியா கனடா தூதரக உறவு முறியும் நிலைக்கு வந்தது. கனடாவுக்கான இந்திய தூதரக அதிகாரிகள் வெளியேறினர். பதிலுக்கு கனடா தூதரக அதிகாரிகள் 5 பேரை இந்தியா வெளியேற்றியது. இப்போது மீண்டும் இந்தியாவை கனடா சீண்டி இருக்கிறது. கனடாவின் குளோப் மெயில் என்னும் பத்திரிகைகளில் நிஜார் கொலை வழக்கு பற்றி கனடா அதிகாரி சொன்ன சில தகவல்கள் செய்தியாக வந்துள்ளது. அந்த அதிகாரி கூறியது, நிஜாரை கொல்லும் சதித்திட்டம் பற்றி பிரதமர் மோடி நன்றாக அறிந்திருந்தார். வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர், இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் ஆகியோருக்கும் இந்த கொலை திட்டம் தெரியும் என்று கனடா அதிகாரி கூறியுள்ளார். இதற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இது பற்றி வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ஜெய்ஸ்வால் கூறுகையில், கனடா பத்திரிகையில் வெளிவந்துள்ள அடிப்படை ஆதாரமற்ற அபத்தமான செய்தியை கனடா அரசு நிராகரிக்க வேண்டும். இது போன்ற அவதூறுகளால் தான் ஏற்கனவே இந்தியா கனடா உறவு சிதைந்திருக்கிறது என்று ஜெய்ஸ்வால் கூறினார்.